ஒரு பிள்ளை வந்து தன்னோட தாயையும் தகப்பனையும் கவனிக்காம விட்டிருந்தா அந்த பாவம் வந்து ஒய்ஃபை அவங்களோட மனைவியை பாதிக்குமா? இல்லை, அப்படிலாம் பாதிக்காது. எந்த ரூபத்திலலாம் நம்ம பாவங்களை செய்கிறோமோ அதே அதே ரூபத்தில் தான் வரும். ஒருத்தருக்காக இன்னொருத்தரெல்லாம் கொடுக்காது, அந்த மாதிரி நடக்காது. யார் அதாவது தீது நன்றும் பிறர் தர வர, நல்லது கெட்டது அடுத்தவங்களால வராது. அவங்க செய்த பாவங்களில் அவங்கவுங்கள பாதிக்கும். ஒருவருக்காக இன்னொருத்தரெல்லாம் தண்டிக்க மாட்டாங்க. அப்படி தண்டனை கொடுக்குறதா இருந்தால் என்ன ஆகும்னாக்கா, அந்த பாவத்தில் பங்கு பெற்றிருந்தாலோ பலன் அனுபவிச்சிருந்தால் பங்கு பெற்றிருந்தாலோ பலன் அனுபவித்திருந்தாலோ அவங்கள தான் பாதிக்கும். இப்போது பெற்றோர் பாவம் பிள்ளையை வந்து சேரும். ஏன்னா பெற்றோர் செய்கிற பாவங்கள் அவங்களோட ஊதியத்தின் வழியாக உணவாக மாறி அதனுடைய பொருளாதாரத்தை எல்லாம் இல்லை வேறு சில விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகள் அனுபவிப்பாங்கனாக்கா அப்போ அது பாதிக்கும். மற்றபடி மாமியார் செஞ்சது மருமகள் எல்லாம் பாதிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இல்லை, அப்படி கிடையாது. இப்போது சில பேர் பணத்தால் செய்கிற கர்மாக்கள் பணரூபமாகவே நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். சில பேருக்கு உடலால் செய்கிற பாதிப்புகள், வினைகள், கர்மாக்கள் அது அப்படியே உடல் ரீதியாகவே வந்து சேரும். சில பேருக்கு மன ரீதியான உளைச்சல் ஏற்படுத்துறது, துன்பத்தை ஏற்படுத்துறது, அது மன ரீதியாகவே வரும். ஆக எந்த ரூபத்தில் நம்ம பாவங்கள் செய்கிறோமோ அதே அதே ரூபத்திலே தான் திரும்ப திரும்ப வரும். ஒன்று கூட அட்வான்ஸாக சொல்லணுன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே வாரத்தில் பதில் சொல்லிவிட்டு அதெல்லாம் கிடையாதுன்னு இருந்தாலும் அது சார்ந்த மற்ற விஷயங்கள்லாம் கூட இந்த வீடியோலேயே போட்டுடலாம். சில பேருக்கு உடல் நோய் இருக்கும், அந்த நோய் இருக்கும், இல்லைன்னா வலி இருக்கும். இதெல்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்னா, இப்போ கணவன் மனைவியெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கடமையை கரெக்டாக செய்யணும்னு இருக்குது. ஏன்னா அந்த கடமை சரியாக செய்கிறது புண்ணியமாகாது. கடமையை சரியாக செய்வது புண்ணியமாகாது. கடமை கடமையாக தான் இருக்கும். ஆனால் அந்த கடமையை சரியாக செய்யாமல் போனால் பாவமாகிவிடும். ஒரு அப்பா இருக்கார், அவர் உழைச்சி சம்பாரித்து மனைவியையும் குழந்தைகளையும் காப்பாற்றணும். அவர் காப்பாற்றாமல் குடும்பத்தை பார்த்துக்காம மது அருந்திவிட்டு எங்காவது ரோட்டு வரமாக விழுந்து கிடந்தாருனாக்கா, சம்பாதிக்கிறதெல்லாம் மது கடையில் குடிச்சிட்டு சும்மா இருந்தாருன்னா அவருக்கு கடமையை மீறியவராகிறார். அதனாலே அவருக்கு பாவம் வந்து சேரும். ஒரு அரசு அதிகாரி அவர் செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சார்னா அது கடமை, அவர் வாங்குகிற ஊதியத்துக்கான அது வேலை. ஆனால் அவர் அந்த வேலையை செய்யாமல் விட்டால், துரிதப்படுத்தாமலோ அல்லது தாமதப்படுத்தியோ அக்கறை எடுத்துக்காமலோ இருந்தால் அதெல்லாம் பாவமாயிடும். இப்படி தான் கர்மாக்கள் வேலை செய்யுது. நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவனுக்கு மனைவியோ இல்லை மனைவிக்கு கணவனோ உடல் சார்ந்த சுகத்தை கொடுக்க வேண்டியது ஒருத்தருக்கு ஒருத்தர் கடமையாகும். அப்படியேப்பட்ட சுகத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்காமல் விட்டுட்டா, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கொடுக்காமல் விட்டுட்டா, இது உடல் சார்ந்த நோயை ஏற்படுத்தும். கணவனுக்கு மனைவி கொடுக்காமல் விட்டால் மனைவிக்கு உடல் சார்ந்த நோய் ஏற்படும். பெரும்பாலும் அந்தந்த ஜென்மத்திலே அதுக்கான பலன் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மனைவி கணவனுக்கு செய்யாமல் விட்டாலும் கணவன் மனைவிக்கு செய்தாலும் யார் கடமையை மீறுறாங்களோ அவங்களுக்கு கடைசி காலத்தில் நோய் உபாதை அதிகமாக இருக்கலாம். பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். ஒருவேளை அந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறது விதி இல்லைனாலும், வயது இல்லாமல் போனாலும் அடுத்த ஜென்மத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகி அது அப்போ பாதிக்கும். என்ன விஷயம் பாருங்கள், ரொம்ப இந்த விஷயமெல்லாம் ஒரு பாவமா
இதெல்லாம் போய் பேசுகிறீங்களா அப்படின்னா, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்கு, இந்த மாதிரியான சில சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம்ல, அடிப்படை தேவைகள்னு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, இதெல்லாம் அடிப்படை தேவைன்னு. ஆனால் இயற்கை உபாதைன்னு சிலது இருக்குது. பசி, தாகம், தூக்கம், துணை, மலம், ஜலம், இதெல்லாம் வந்து இயற்கை உபாதை ஆகும். இந்த உபாதைக்கு நிவர்த்தி கொடுக்க வேண்டியது சிலது இருக்குது, சிலர் இருக்காங்க. அவங்க அது தடைப்படுத்தினா அதெல்லாம் பாவமாகும். இயற்கை உபாதையை தடைப்படுத்தினாக்கா பாவமாகும், அதால் பாதிப்பு ஏற்படும். மகாபாரதத்துலலாம் கூட சிலது இருக்குது. ஒரு ரிஷியும் பத்தினியும் பல இடங்களில் இருக்குது. இந்த மாதிரி இதிகாசங்களில் கணவர் மனைவி சேர்ந்து இருக்கும்போது பிரித்தா அதுக்கான பலன் என்னான்னு, அந்த மாதிரியான பாவத்தை இந்த காலத்தில் கூட செய்கிறாங்க. மகனும் மருமகளும் சேர்ந்து இருக்கிறது பிடிக்காத தாயாரெலாம் கூட இருக்கிறாங்க. மகனும் மருமகளும் சேர்ந்து இருப்பது பிடிக்காமல் அவங்கள சேர விடாமல் தடுக்கக்கூடிய தாய்மார்கள் கூட இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சால் அதெல்லாம் பாவமாகும். ஆக அவரவருக்கு கிடைக்க வேண்டியது, அவருடைய இயற்கை உபாதைகளை போக்கிக் கொள்ள வேண்டியது. அதற்கு காரணமானவர்கள் தானே அவங்களே காரணமாக இருந்தாலும் அவங்களே நோய்வாய்ப்படுவாங்க. அடுத்தவங்களோட சந்தோஷத்தை கெடுத்தாங்கன்னா, அடுத்தவங்களோட சுகத்தை கெடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு யார் கெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இதுதான் இயற்கை. இந்த ரூபத்தில் தான் வேலை செய்யும். யாரோ ஒருத்தர் செஞ்சதுக்காக அம்மா செஞ்ச அம்மாவுக்கு வந்து பிள்ளை கவனிக்காமல் விட்டுட்டாருன்னா, மருமகள் பிள்ளையோட மனைவி தன்னோட மாமியாருக்கு இதை செய்யாதுன்னு சொல்லி தடுத்து இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நோயோ இல்லை பாதிப்போ ஏற்படலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இவராகவே செஞ்சிட்டாரு, அந்த மகனே வந்து தன்னோட தாயாரை கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னாக்கா அந்த பாவத்தில் இந்த மருமகளுக்கு பங்கெல்லாம் கிடையாது. அதனாலலாம் நோய் வராது. ஆக உணவு ரீதியான அறியாமை, மாயை, ஞானமின்மை காரணமாக உணவுகளை பழித்தல், வீணாக்குதல், கலப்படம் செய்தல் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தினால் பசி போன்ற நோய் போன்ற உபாதைகள் ஏற்படும். தண்ணியில் அந்த மாதிரி செஞ்சால் அதுக்கும் பாதிப்புகள் ஏற்படும். சில பேர் தாகத்துக்கு தண்ணி கிடைக்காம ஒரு டம்ளர் தண்ணி ஒரு நிமிடம் அல்லது ஒரு 10 செகண்ட் முன்னாடி கொண்டு வந்தால் காப்பாற்றிருக்கலான்ற நிலைமையிலலாம் செத்து போகிறவங்களாம் கூட இருக்கிறாங்க, பார்த்துருப்பீங்க. எல்லாமே தண்ணியை வச்சு செய்த பாவம்தான். தவிச்சா வாய்க்கு தண்ணி கூட கொடுக்காதவன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் சில பாவங்கள் செஞ்சால் அதுடைய ரூபத்திலே வரும். பண ரீதியாக பணமாக சம்பாரித்து சேர்த்து வச்சுட்டா அந்த பணமே இவங்களுக்கு வந்து உபாதையாக போகும். அதுவே வந்து இவங்களை பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பேசியே மனசை புண்படுத்துறதெல்லாம் உண்டு. பேசியே மனசை புண்படுத்தினா மன ரீதியான உபாதைகளுக்கு ஆளாவார்கள். அடித்து துன்புறுத்தி உடலை புண்படுத்துறது மற்றும் கொடுக்க வேண்டிய சுகத்தை கொடுக்காமல் தடைப்படுத்துவது, உடல் சார்ந்த சுகத்தை கொடுக்காமல் தடைப்படுத்துவது, அது வந்து தம்பதியர்களுள்ள மட்டும்தான். அதை செய்யுதா அதற்கான பலன். சில பேர் கணவன் மனைவி இருப்பாங்க, மனைவியை கண்டுக்காமல் விட்டுருவாங்க. இவர் போய் வேறு எங்கேயோ சந்தோஷமாக இருந்துட்டு வந்துடுவார். அப்போ இந்த மனைவிக்கு செய்யாத பாவத்துக்கு அவர் பெருத்த துன்பத்தையோ நோயை பிற்காலத்தில் அனுபவிப்பார் அல்லது அடுத்த ஜென்மத்தில் அனுபவிப்பார். அடுத்தவங்களோட உணர்வுகளையும் பணத்தையும் நேரத்தையும் மதிக்க கற்றுக்கணும். அடுத்தவங்களோட உணர்வுகளையும் பணத்தையும் நேரத்தையும் மதிக்க கற்றுக்கணும். தன்னுடைய நேரம், தன்னுடைய உணவு, தன்னுடைய உணர்வு, தன்னுடைய பணத்துக்கு என்ன மதிப்பு கொடுக்குறோமோ அதே போல் அடுத்தவங்களுடைய உணர்வு, நேரம் மற்றும் பணம் இவைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம், அவ்வப்போது இரவில் வாங்கி வாகனத்தை ஓட்டுவாங்க. ஆனால் சரியாதெல்லாம்
இல்லாமல் அஜாக்கிரதையாக ரொம்ப அசால்ட்டாக அந்த வண்டியெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஆனால் ஒரு நேரம் அவங்க வண்டி வாங்கிடுவாங்க. வாங்கினதை பார்த்திங்கன்னா அந்த வண்டியை அப்படியே வச்சு பாதுகாப்பாங்க. தொடச்சி என்னென்னமோ பண்ணி பாதுகாத்து கொஞ்சம் கூட வெயில் படாமல்லாம் பாதுகாப்பாங்க. ஸோ இதை தான் ஆக அடுத்தவங்க பொருளுக்கு ஒரு மதிப்பு, தாம் பொருளுக்கு ஒரு மதிப்புலாம் கிடையாது. எல்லா பொருளுக்கும் ஒரே மதிப்பு தான். கவனமாக இருக்கணும். அடுத்தவங்கள உயிரை மதிக்கணும், அடுத்தவங்களோட உணர்வுகளை மதிக்கணும், அடுத்தவங்களோட மனநிலையை மதிக்கணும், அடுத்தவங்களோட உடல்நிலையை மதிக்கணும், அடுத்தவங்களோட பணத்தை மதிக்கணும், அடுத்தவங்களோட பொண்ணு பொருளை மதிக்கணும். எந்த ரூபத்தில் நீங்கள் பாவம் பண்ணுறீங்களோ அதே ரூபத்தில் தான் வரும், வேறு வேறு மாறிலாம் வராது. பண ரூபத்தில் செஞ்ச பாவத்துக்கு உடல் ரீதியான வினை வராது. உடல் ரீதியாக செய்த பாவத்துக்கு பண ரீதியான வினை கிடையாது. எதிர்வினை அல்லது வினை பயன் அப்படிங்கிறது அதே ரூபத்தில் தான் கிடைக்கும். இப்படி தான் வேதத்தில் சிஸ்டம் விதிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.